ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. ஸ்கூல் முடிச்சு வந்ததுமே பயங்கர டயர்டு. ஈவினிங் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணி இருந்துச்சு. ஸோ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஷேக் தான். இது நம்ம வந்து பனானா மில்க் ஷேக்குன்னு சொல்லிக்கலாம், ஷார்ஜா ஷேக்குன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதோட அப்புறம் ப்ரெட் இருந்துச்சு, அதையும் வச்சு ஒரு சீஸ் சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி பேசலாம். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸிங் வந்து கையிலையும் பனியனும் தான். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்க்கும்போது திடீர்னு பனியன் மேலே ஷர்ட் மட்டும் போட்டிருந்தாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தவங்க வந்து திடீர்னு ஷர்ட் போட்டிருந்ததுனால நமக்கு என்ன தோணும், வெளியே ஏதோ போகிறாங்க போல இருக்குன்னு தோணும் இல்லையா? அதை தான் கேட்டேன். என்னாச்சு ஷர்ட் போட்டிருக்கீங்க, வெளியே எங்கேயும் போகிறீங்களா அப்படின்னு. இல்லையே, நான் ஷர்ட் போட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்துருச்சு. இந்த பதில் எதுக்கு? நான் கேஷுவலாக தான் இருக்கேன் அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கா? இல்லை, நீங்கள் இப்போ தானே ஷர்ட் போட்டிருக்கீங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி மஃப்ளியில் தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வெளியில் எதுவும் போகிறீங்களோ அப்படின்றதுனால கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அங்கேருந்து வர்ற பதில் என்னென்னா, இப்போ என்ன உனக்கு ஷர்ட் போட்டது ஒரு குத்தமா, எதுக்கு ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு நார்மலான கொஷின் தானே, இதில் நான் என்ன ஓவர் திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்களா மாட்டாங்களா, நம்ம தான் புதுசாக கேட்குறோமோ அப்படின்ற அளவுக்கு தோங்கின வச்சுட்டாங்க. இதுதான் ஓவர் திங்கிங்காக இருந்துச்சு எனக்கு. எனக்கு அந்த இடத்துல தோணுது என்ன அப்படின்னா, நான் ஓவர் திங்க் பண்ணல, நீங்கள் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்படி நான் நினைக்கிறது கரெக்டு தானே? பொதுவாக ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் நம்ம கேட்குறது தான், பொண்டாட்டினால எப்போ பார்த்தாலும் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வச்சிடுறாங்க. இதுக்கான பதில் என்னவோ அதை சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம், ஏன் ஓவர் திங்க் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் என் கொஷின் கேட்டுகிட்டே இருக்க, இதுதான் அவங்களோட பதிலாக இருக்குது. சரி, இதுக்கான பதிலை இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோமா, இல்லை அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களா? உங்களுக்கு தோணுதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.